போலியா பேசுவது பிடிக்காது. பொய்யா நடிக்கவும் தெரியாது. நான் நானாக இருப்பதாலோ என்னவோ சிலருக்கு என்ன பிடிக்காது? நம்மை சிரிக்க வைத்தவர்களை அழாமல் பார்த்துக் கொள்வதே வாழ்வின் சிறந்த அறமாகும். பிரைவசி, மெச்சூரிட்டின்னு ஒரு மண்ணு இல்ல. கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அம்மா பின்னாடி போனோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரம்மா பின்னாடி போறோம். அம்புட்டு தான். இதுல காதல் சண்டையெல்லாம் மழைச்சாரல் மாதிரி வந்து வந்து போகும். இதுல பிரிவுங்கிற வார்த்தையே வராது. நமக்கு தெரிஞ்ச கல்யாண வாழ்க்கை அம்புட்டு தான். சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதாகும். உயர்ந்த எண்ணம் உள்ளோருடன் நட்பு கொண்டோருக்கு ஒரு நாளும் தனிமை இல்லை. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும். நீங்கள் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் உங்கள் எண்ணம் உயர்வாக இருந்தால்தான் ஒரு நாள் உங்கள் எண்ணமே உங்கள் உயர்வுக்கு காரணமாக அமையும். நீ சொல்லும் வழியில் உன் மனதை செலுத்திப்பார். வெற்றி உனக்கே. தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாக தெரியும். துணியும் இடங்களில் தடைகள் எல்லாம் தூசியாக தான் தெரியும். காலை பொழுதினை உற்சாகமாக தொடங்குவதுதான் அன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றுவதன் ரகசியம். உங்கள் விடியல் பொழுதை என்றும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் தொடங்க பழகிக் கொள்ளுங்கள். சிலர் உங்களை தவறாகவே புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை. நீங்கள் எப்போதும் சரியாகவே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். அனைத்திற்கும் வெறும் காரணம் கூறிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை நகராமல் இருந்துவிடும். புதிய தேடல்கள் தான் வாழ்க்கை வாழும் வழியே. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம்முடைய கற்பனைகளே. உன் குற்றங்களை பிறர் மிகைப்படுத்தி கூறும் முன் அவற்றை நீயே ஒப்புக்கொள். மலரும் இன்றைய காலை பொழுது மகிழ்ச்சியான இனிமையான பொழுதாக விடியட்டும். கண்ணாடியும் மனதும் ஏறக்குறைய ஒன்றுதான். இரண்டுமே உடைந்த பின் பிறரை காயப்படுத்தும். பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களின் கோபம் உங்களின் நியாயமான வேண்டுகோள்களை கூட புறக்கணிப்பிற்கு உள்ளாக்கக்கூடும். நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது நல்ல காரணமாக இருக்கும் என்று நம்புவோம். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி தானாக உங்களை தேடி வரும். பெண்கள் தனக்காக வாழ்க்கையை வாழ்வதை விட தன்னை நம்பியிருப்பவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகின்றனர்.